Hi, this is Santosh. Welcome to English Abaca. நம்ம இன்னைக்கு கிளாஸ் 11 இங்கிலீஷ் டெக்ஸ்ட் புக்ல இருக்கக்கூடிய 5th போயமான Father to Son தான் பார்க்க போறோம், which was written by Elizabeth Jennings. இந்த போயமுடைய கான்செப்ட் என்னன்னா, ஒரு ஃபாதருக்கும் சன்னுக்கும் இருக்கக்கூடிய ஜெனரேஷன் கேப், அதாவது அவங்களுக்குள்ள நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு ஜெனரேஷன் கேப் இருக்கிறதால அதனால ஒரு ஃபாதருடைய ஆங்குவிஷ் ஃபீலிங். ஆங்குவிஷ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா சிவியர் மென்டல் சஃபரிங்ஸ் தான். சிம்பிளா சொல்லணும்னா, நார்மலா இப்ப நீங்க ஒரு 11th ஸ்டாண்டர்ட் இருந்தாலும் இந்த லெசனை படிப்பீங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிறைய பேர் உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஒரு விஷயத்தை உங்க பேரண்ட்ஸ்க்கு சொல்ல ட்ரை பண்ணுவீங்க. பட் அது அவங்களுக்கு புரியவே புரியாது. ஈவன் தோ சில நேரத்துல நீங்க சொல்ற விஷயம் கரெக்டா இருந்தாலும் அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க உண்மையிலேயே உங்க மொபைல்ல ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது ஒரு கொஸ்டினை சர்ச் பண்றதுக்காக தான் எடுத்தேன் அப்படின்னு நீங்க உங்க அப்பா கிட்ட சொன்னாலோ இல்ல அம்மா கிட்ட சொன்னாலோ, இல்ல நீ கண்டிப்பா இதுல வேற ஏதோ பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் நினைப்பாங்க. சில பேர் வீட்டுல, எல்லார் வீட்லயும் கிடையாது. அப்படி உங்க வீட்டுல நீங்க ஏதாவது சொல்லி கேட்காத விஷயம் ஏதாவது இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி இந்த மொபைல் எடுத்து நீங்க மாட்டி திட்டு வாங்கிருந்தீங்கன்னா அது எப்படி திட்டு வாங்கன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. சரி வாங்க, இந்த போயம்ல அப்பா தன் பையனை பத்தி என்னதான் நினைச்சிட்டு இருக்காரு, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஜெனரேஷன் கேப் என்ன காரணம்ன்றத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஆத்தரை பத்தி ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன். Father to Son was written by Elizabeth Jennings. She was born on 18th July 1926 and died on 26th October 2001. She was an English poet. இவங்க எழுதின போயம் நிறைய அவார்ட்ஸ் கூட வாங்கியிருக்கு. சரி வாங்க, இப்போ இந்த போயமா அப்படியே ஒரு மூவி மாதிரி பார்த்துட்டு அப்புறம் லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன்ஸ் பார்த்துடலாம். கைஸ், அப்படியே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் நிறைய வீடியோ பண்ணுறதுக்கு. இந்த போயமுடைய ஸ்டார்டிங்ல ஒரு ஃபாதர் தன் பையன் கூட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் அவங்க ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதாவது ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் சுத்தமா இல்ல. எலியும் பூனையும் மாதிரி தான் ரெண்டு பேருமே டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஈவன் தோ ரெண்டு பேருமே ஒரே வீட்டுல ரொம்ப வருஷம் வாழ்ந்திருந்தாலுமே அந்த அப்பாவால தன் பையனை புரிஞ்சுக்கவே முடியலையா. ஈவன் அப்பாவுக்கு தன் பையனுக்கு இப்ப என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அவனை பத்தி எதுவுமே ஒரு ஐடியா கூட இல்லையா. சரி, எங்க ரிலேஷன்ஷிப் தான் இப்படி ரொம்ப மோசமா இருக்கேன்னு சொல்லிட்டு தான் அப்பா சரி நம்ம பழைய மாதிரி சின்ன வயசுல தன் பையனை கன்வின்ஸ் பண்ண மாதிரி ஒன்னாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. பட் என்னதான் இவர் எஃபோர்ட் எடுத்து பண்ணாலும் அவங்க பையன் தான் வளர்ந்துட்டான் இல்லையா, இப்போ ஒரு grown up மேன் இல்லையா, அதனால அவன் எப்படிதான் புரிஞ்சுப்பான்றதே இவருக்கு புரியல. இவர் என்னதான் எஃபோர்ட் எடுத்தாலும் அவங்க பையன் அதை புரிஞ்சுக்கவே மாட்டான். அதனால அவரால் மறுபடியும் அந்த ரிலேஷன்ஷிப்பை நார்மலா கொண்டு வரவே முடியல. அப்பா என்னதான் எஃபோர்ட் எடுத்தாலும் அவங்ககிட்ட எவ்வளவுதான் ஆக்சஸ் பண்ணி விஷயங்களை கிளாரிஃபை பண்ணலாம் நினைச்சாலும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் கேப்பும் ரொம்ப அதிகமாகிடுது. ஸோ என்னதான் எஃபர்ட் எடுத்து அவர் ட்ரை பண்ணாலுமே எதுவுமே நடக்க மாட்டுது. ஈவன் அந்த அப்பா என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன் நாங்க எப்படி பேசிக்கிறோம்னா ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரி. ஸ்ட்ரேஞ்சர்ஸ்னா எப்படி பேசிப்பாங்க, ஹாய் ஹாய், ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரி தான் நாங்க பேசிக்கிறோம். எங்களுக்குள்ள ஒரு அட்டாச்மெண்ட்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஏதோ மூணாவது மனுஷனை பார்த்து நாங்க எப்படி பேசிக்கிறோமோ அதை மாதிரி தான் ஒரு அப்பாவும் பையனும் பேசிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்றாரு. ஏன் அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, அவங்க பையன் பாக்குறதுக்கு அப்பா மாதிரியே அப்படியே அப்பியரன்ஸ் இருக்கு. ஆனா அவங்க பையன் என்ன நினைக்கிறான், அவனுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்ற ஒண்ணுமே தெரியல அப்படின்றத சொல்றாரு. அப்பா என்ன சொல்றாருன்னா, தனக்கும் தன் பையனுக்கும் இருக்கக்கூடிய நிறைய விதமான கான்வர்சேஷன் சைலண்ட்லயே தான் இருக்கும். ஈவன் ஒரு சின்ன குழந்தையில இருந்து இப்போ ஒரு ப்ராடிகல் நேச்சரா தான் அவங்க பையன் இருக்கான். அதாவது ப்ராடிகல்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க பையனுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா பொருட்களையும் தான் அப்பா தான் வாங்கி கொடுக்குறாரு. என்ன வேணும்னு கேட்டாலுமே, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதா இருக்கலாம், இல்ல அவருக்கு என்ன பிடிக்குதுன்னு இருக்கலாம், எல்லாத்துக்குமே காசு செலவு பண்றது தான் அப்பா தான். ஸோ அதனால அவங்க அப்பா என்ன நினைக்கிறாரு, இது எல்லாமே அவங்க ஃபேமிலிக்கு அவன் ரிட்டர்ன் பண்ணணும், அதாவது வளர்ந்து வேலைக்கு போய் அந்த காசெல்லாம் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அப்பா என்ன நினைக்கிறாருன்னா, தான் பையன் மறுபடியும் தான் வீட்டுக்கே வந்துடணும், நான் ரெடியா இருக்கேன், அவனை மன்னிக்க நான் ரெடியா இருக்கேன், ஸோ மறுபடியும் நான் அவனை லவ் பண்ண ரெடியா இருக்கேன், எல்லாத்தையும் மறந்து நாங்க திரும்பவும் பழைய மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா நினைக்கிறாரு. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் சன்னும் பேச ஆரம்பிக்கிறாரு. முதல் தடவை அவருடைய ஃபீலிங் எல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்றாரு. அதாவது அவருக்குள்ள இருக்கக்கூடிய சோகங்கள், அவருக்கும் அவங்க அப்பாவுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், இது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றாரு. பையன் என்ன சொல்றாருன்னா, இப்ப இருக்கக்கூடிய அந்த ஏஜ் அவருக்கே அவர் என்ன டிசிஷன் எடுக்கிறாருன்றது புரியலையா. அவரால் எப்படி மற்ற விஷயத்த ஜட்ஜ் பண்ண முடியும். ஸோ அவருக்கு தெளிவா தெரியுது அவங்க அப்பாவுக்கும் இவருக்கும் நிறைய டிஸ்டன்ஸ் க்ரோ ஆயிடுச்சு. இந்த கேப் அவங்க ரெண்டு பேருக்குமே கோவத்தையும் சோகத்தையும் உருவாக்குது அப்படின்றத சொல்றாரு. சரி, நான் அப்பா பையன் ரெண்டு பேருமே அந்த பாயிண்ட புரிஞ்சுக்கிட்டு ஒன்னா ஆகலாம் அப்படின்னு நினைச்சு வந்தா, ரெண்டு பேருமே அவங்களுடைய ப்ராப்ளம், அவங்களுடைய சோகம், அவங்களுடைய கோவத்தை ஃபர்கிவ்
பண்ணி கிட்ட வரணும்னு நினைக்கிறாங்க. பட் அது எப்படி அதை வந்து சரி பண்ண முடியும்ன்றது சொல்யூஷன் இல்லை. ரெண்டு பேருமே ஃபோர்கிவ் பண்ணணும்னு கிட்ட வராங்க, ஆனா சொல்யூஷன் கடைசி வரைக்கும் கிடைக்கல அப்படின்றதோட இந்த போயமை முடிக்கிறாங்க. சரி வாங்க poetic devices பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் metaphor. The seed I spent or sown it. sown வந்து அந்த பிளான்ட் பண்றது தான் சொல்றாரு. Where the land is and none of mine. இது வந்து metaphor. Next simile பாத்தீங்கன்னா we speak like a stranger. இந்த like யூஸ் பண்றதால இது simile. நிறைய alliterations இருக்கு. The seed I spent or sown இதுல வந்து s வந்து ரிப்பீட் ஆயிருக்கிறதால alliteration. We speak like stranger s ரிப்பீட் ஆகுது. Silence surrounds us இதுல s ரிப்பீட் ஆகுது. Father's house the home he knew இதுல h ரிப்பீட் ஆகுது. Anger grows from grief G ரிப்பீட் ஆகுது. I think மேக்ஸிமம் இருக்கக்கூடிய poetic devices டிஸ்கஸ் பண்ணிட்டோம். கண்டிப்பா உங்களுக்கு இந்த போயம் கிளியராகவே புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். கைஸ், நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய 70% ஆஃப் த பீப்புள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் வந்தீங்கன்னா உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்டுக்கு இப்போ இருக்கிறத விட ஈவன் பெட்டராக, ரொம்ப குவாலிட்டியாக, ரொம்ப கிளியரான எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்குது. அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய வீடியோ பண்ணுறதுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அப்படியே லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.